இந்த தேர்தலில் நம்ம யாருக்கு ஆதரவு கொடுக்குறோம்? நிறைய பேர் இன்றைக்கி ஒருத்தர் ஃபோன் பண்ணார். அவர் சொன்னார், போன வருஷம் நீங்கள் போன எலெக்ஷனில் நீங்கள் இதுக்கு போட சொன்னீங்க நோட்டாவுக்கு. எங்கள் வீட்டில் 8 ஓட்டு இருந்து 8 ஓட்டு நோட்டாவுக்கு போட்டோம் அப்படின்னு சொன்னான். அப்போ தான் எனக்கே தோணுச்சோ, நம்ம சொல்கிறத கேட்டும் நிறைய பேர் போடுறாங்க. ஒரு விழாவுக்கு போயிருந்தேன் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. நான் எதையும் பார்க்கல. அங்கே ஒருத்தர் வந்தார், தாம்பரத்துக்கு போயிருந்தேன். அப்போ அவர் சொன்னார், சார் போன தடவை நீங்கள் நோட்டாவுக்கு ஓட்டு போட சொன்னீங்க. நானும் என் மனைவியும் நோட்டாவுக்கு தான் ஓட்டு போட்டோம். அப்புறம் எனக்கே ஒரு ஆர்வம் வந்தது, நோட்டாவுக்கு எவ்வளோ தான் போட்டிருக்காங்க தாம்பரத்தில் போய் பார்த்தா 31,000 பேர் போட்டிருக்காங்க அப்படின்னு. அது நம்ம சொல்லி போட்டாங்கன்னா அவங்களா போட்டாங்களான்னு தெரியல. இருந்தாலும் பல பேருக்கு ஆர்வம். நம்ம யாருக்கு கொடுக்குறோம் ஆதரவு, அவங்களுக்கு போடுறோம் அப்படிங்கிற. நான் அடிப்படையிலே எம்ஜிஆர் ரசிகன், உங்களுக்கு தெரியும். அதிமுகவில் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம ஆதரவு அப்படின்னு நம்ம கொடுக்கணும். எப்படின்னா, விஜய் கட்சி எனக்கு ஆபத்தில் உதவி செஞ்சாங்க. தாவேக்கா நான் கைதான உடனே யாரையுமே கூப்பிடல. வழக்கறிஞர்கள், விஜய் வழக்கறிஞர்கள் 20 பேர் 30 பேருக்கு மேலே என்னை அப்படியே சுற்றிட்டாங்க. என்னை கைது பண்ணி போலீஸ் வேனில் ஏற்றுறவரை நின்று என்னை கைது பண்ணி அனுப்பிட்டாங்க. சிறைக்கு பல வழக்கறிஞர்கள் விஜய் அனுப்புனாருன்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் நான் ரிலீஸ் ஆகி வரும்போது ஆடையில மாலை போட்டு இவங்கெல்லாம் வரவேற்பு கொடுத்து நான் வீட்டுக்கு உள்ளே போகிற வரை என் பின்னாடியே கொடுத்துட்டு போனாங்க. அப்போ நம்ம ஆதரவுன்னு கொடுக்கும்போது நமக்கு யார் ஆபத்தில் உதவி செய்தார்களோ அவர்களுக்கு தானே நம்ம கொடுக்கணும். அப்படி பார்த்திங்கன்னா அதிமுகலேருந்து யாரும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்கல. பிஜேபியில் இருந்து யாரும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்கல. அப்படி இருக்கும்போது நமக்கு உதவி செய்தவர் விஜய் தான். அப்படிங்கிறதுனால இந்த தேர்தலில் நம்ம ஃபாலோயர்ஸ், என்னை பின்பற்றுபவர்கள் 10 லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க. அவங்க என்னென்ன சொல்கிறத கேட்குறதா இருந்தால், அதன் அடிப்படையில் ஓட்டு போடணும்னு இருந்தால், எங்களுடைய ஆதரவு இந்த தேர்தலில் தாவேக்காவிற்குத்தான். தாவேக்காவிற்கு நமக்கு ஆதரவாளர்கள் அத்தனை பேரும் வாக்களியுங்கள். அதிமுக தொண்டர்கள் மன்னிச்சுக்கோங்க, இப்படிப்பட்ட ஒரு முடிவை நான் அதிமுகவுக்கு எதிராக நினைக்கிறேன். உங்கள் அதிமுக தலைவர்கள் யாருமே எங்கிட்ட எந்த ஆதரவும் கேட்கவில்லை. அதனால் இந்த தேர்தலில் நமது நேதாஜி மக்கள் கட்சியின் சார்பாக நாம் ஆதரவை டிவிகேக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது முதல் கருத்து. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் நம்மகிட்ட ஆதரவு கேட்டார். அப்போ அவர் யாருன்னு கேட்கும்போது அவர் சொன்னார், நான் பிஜேபியில் தான் நிற்கிறேன். என் பேர் திருமாறன், ஆனால் நான் பிஜேபியில் தான் நிற்கிறேன். ஏன்னா என்னுடைய பேச்செல்லாம் பாருங்கள், நான் நேதாஜியின் தீவிர பக்தன். நேதாஜியின் பிரச்சனைகளெல்லாம் நான் நிறையா பேசியிருக்கேன். நேதாஜியின் ஆதரவாளர். அதனால் நீங்கள் எனக்கு மட்டுமாவது பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணலைனாலும், நான் நேதாஜியின் தீவிர பக்தருங்கிறதுக்காக நீங்கள் எனக்கு மட்டுமாவது என் தொகுதி திருப்பத்தூர். எந்த திருப்பத்தூர்னால் சிவகங்கைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர். அதில் இந்த பெரிய மந்திரியை எதிர்த்து நிற்கிறார். பெரிய கற்பனம்னு நம்ம நினைக்கிறோம். அந்த மந்திரியை எதிர்த்து நிற்கிறார்கள். அதனால் எனக்கு மட்டுமாவது நேதாஜியின் சீடர் அப்படிங்கிறத வச்சு ஆதரவு கொடுங்கள்னு கேட்டார். அதனால் அப்புறம் அவர் பேசின வீடியோவெல்லாம் பார்த்தோம். அவர் நேதாஜியின் ஆதரவு நிறையா பேசியிருக்கார். அதனால் அவர் நம்மகிட்ட கேட்டுக்கொண்டதற்காக திருப்பத்தூர் தொகுதியில் நிற்கும் திருமாரஞ்சி அவர்களுக்கு, அவர் இதில் நிற்கிறார், லோட்டஸ் தாமரை சின்னத்தில், அந்த ஒரு தொகுதிக்கு மட்டும் பிஜேபியின் சார்பில் இருக்கும் திருமாவரமாரஞ்சி அவர்களுக்கு நம்முடைய ஆதரவாளர்கள்னால் ஓட்டு போடணும். அதை தவிர மீதி 233 தொகுதியிலையும் விஜயின் டிவிகே கட்சிக்கு அனைவரும் ஓட்டு போட வேண்டும்னு சொல்லி நம்ம கோரிக்கையாக வைக்க விரும்புகிறோம். அதாவது தொகுதி மறுசீரமைப்பு திட்டம் மசோதா உங்களுக்கே தெரியும், லோக்சபாவில் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டது சட்டமாக்குறதுக்காக. அது மட்டும் கொண்டு வரல, பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு, அந்த மசோதா எல்லாம் சேர்த்து கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தோடனே ஸ்டாலின் கருப்பு சட்டை போட்டார், இதை தோக்கடிக்கணும் அப்படின்னு போட்டார். போட்ட உடனே எதிர்கட்சிகள் எல்லாம் மோடியே எதிர்க்கணும். அவங்களுக்கு நாட்டை பற்றி கவலை இல்லை, மோடி பிடிக்காது. இப்போ மம்தா பானர்ஜினா இதை பற்றி கவலைப்படல, மோடியை எதிர்க்கணும். எங்கள் வெஸ்ட் பெங்காலில், மேற்கு வங்காளத்தில் அவர் ஜெயிக்க பார்க்குறாரு, அந்த கோபம். நம்ம சிவசேனாவுக்கு அவங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனை, அது கோபம். காங்கிரஸுக்கு ஒரு 100 MP இருக்குது, அவங்களுக்கு கோபம். இது மாதிரி எல்லாருக்கும் கோபம், ஒவ்வொரு கோபம்.
அந்த கோபத்தில் மசோதாவை எதிர்த்தாங்க. நம்ம என்ன சொன்னோம், மசோதாவை எதுக்க வேண்டிய அவசியம் இல்லைப்பா, 70 வருஷமாக பழைய சீட்டே இருக்குது, இப்போ 70 வருஷத்தில் ஜனத்தொகை வந்து அவ்வளோ கூடி போச்சு. ஏன்னா பாரதியார் வந்து அவர் சுதந்திரத்துக்கு முன்னாடி என்ன பாடினார்னா 30 கோடி முகத்துடைய ஆடினார். அப்போ 30 கோடி பாரதியார் சாகும்போது, பாரதியார் சுதந்திரத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே செத்துட்டாருன்னு வைங்க. அப்போ 1937 அதுங்களில் வந்து அப்போ சென்சஸ் எல்லாம் எடுக்கலை. அப்போ இந்தியாவின் ஜனத்தொகை 30 கோடி, இன்றைக்கி 130 கோடி. 30 கோடியிலேருந்து அதே இதை தொகுதியை வச்சுருக்கணுமா, கூட்டணும்ப்பா, ஜனத்தொகை கூடிடுச்சுன்னாங்க அவங்க. இந்த திருட்டு கூட்டம் அந்த 7 மோடி எங்களுக்கு பிடிக்காது, காவி சொல்கிறார். அதனால் இதை தோக்கடிக்கணும்னு எதிர்கட்சிகள் இவங்கெல்லாம் பண்ணாங்க. அதோட இந்த கூட்டத்துக்கு என்ன புரியலன்னா, அவங்க அதை மட்டும் கொண்டு வரல, தொகுதி மறுசீரமைப்பை மட்டும், பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வந்தாங்க. ஆனால் அரசியல் சட்டத்தை திருத்தணும்னு வைங்க, 3ல் 2 பங்கு மெஜாரிட்டி இருக்கணும். ஆனால் பாஜகவுக்கு மெஜாரிட்டியே கம்மியாக இருக்கும். இப்போ அவங்க ஆட்சியில் இருக்கிறது சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், பீகாரை சேர்ந்த நிதிஷ்குமார், இவங்க சப்போர்ட்டில் தான் அவங்க இருக்காங்க. அப்படி இருந்து 3ல் 2 பங்கு இந்த கிடைக்கும் அப்படின்னு எந்த நம்பிக்கையில் இந்த மசோதாவை கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கலாம். அவங்க என்ன நினச்சாங்க, இவங்களுக்கெல்லாம் நாட்டுப்பற்று இருக்கும், அந்த தொகுதி சீரமைப்பு வச்சா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தொகுதி அதிகம் கிடைக்கும், மகளிருக்காக இடஒதுக்கீடு வந்து எல்லோரும் ஒத்துக்குவாங்க, அது பெண்களுக்கான ஒரு முன்னேற்றத்துக்காக பண்ணுறது அப்படிங்கிற நம்பிக்கையில் கொண்டு வந்தாங்க. ஸ்டாலின் கருப்பு சட்டை போட்டார், விடமாட்டேன்னார். இவருக்கு இருக்கிறது 23 MP, இவர் என்னமோ ஒரு 150 MP வச்சுருக்கிற மாதிரி 23 MP விடமாட்டேன்னார். ஓட்டுக்கு விட்டாங்க, எதிர்கட்சி பூரா ஓட்டு போட்டு அதை தோக்கடிச்சிட்டாங்க. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் 326 ஓட்டு வேணும். ஆனால் மசோதாவுக்கு ஆதரவாக 274 275 தான் வந்திருக்கு. ஸோ 3ல் 2 பங்கு மெஜாரிட்டி இல்லை. இதை வந்து நம்ம தோல்வியெல்லாம், மோடியோட தோல்வி இதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஸோ தோல்வி ஆன உடனே ஸ்டாலின் வெடிக்கிறது. தீபாவளி தான் அவருக்கு பிடிக்காது, தீபாவளி வாழ்த்து சொல்ல மாட்டார், அதனால் தீபாவளிக்கு அவர் வெடிக்கிறது இல்லை. ஆனால் இந்த இது வந்து தமிழ்நாட்டுக்கு 20 MP தொகுதி கூட கிடைச்சதை கெடுத்துட்டாராம். அதை விழாவாக கொண்டாடுறாரு, பாருங்கள் எப்படி வெடிக்கிறாருன்னு. ஸோ வெடிக்கிறாரா. அடுத்தது சொல்லிட்டார், கருப்பு சட்டையில் இருந்த நான் வெள்ளை சட்டைக்கு மாறிவிட்டேன். நீங்கள் நிரந்தரமாக மாறணும்ப்பா, கருப்பு சட்டையிலேருந்து வெள்ளை சட்டைக்கு நீங்கள் நிரந்தரமாக மாறணும். என்னமோ கருப்பு சட்டை உங்களுக்கு எழுதி கொடுத்த மாதிரி நீங்கள் உங்களுடைய கதையே எப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது சில இதெல்லாம் இவங்க தனக்கு பிராண்டு மாதிரி வச்சுக்கிறாங்க. இப்போ தமிழ்நாடுனா, தமிழ்நாடு இருக்கும், நாங்கள் இருக்கும் வரை தமிழ்நாட்டில் காவி கொடி பறக்காது. நீ என்ன தமிழ்நாட்டுக்கு பட்டா போட்டு கொடுத்தாச்சா அவங்களுக்கு? ஏன்னா நீங்கள் இருக்கும் வரை தமிழ்நாட்டுக்கு காவி கொடி பறக்க முடியாது. உங்கள் அப்பா அப்படி தான் சொன்னார். எம்ஜிஆர் வந்தோடனே திமுக இருக்கும் வரை எம்ஜிஆர் முதலமைச்சராக முடியாதுன்னாரு. அவர் தூக்கி குப்பையில் போட்டுட்டு முதலமைச்சர் ஆகிட்டு போனார். அப்புறம் ஜெயலலிதாவை அவங்க வந்து ஒரு பிராமண பெண்மணி, எங்களுடைய திராவிட இயக்கத்துக்கு தலைமை தாங்குவதா, கண்ணாலும் நடக்காதுன்னாரு. அந்த அம்மா போட்டு நின்று உங்களை 2 சீட்டு வாங்கி ஓடி நீங்கள் இன்னொருத்தர் 2 பேர் தான் ஜெயிச்சிங்க. அதுவும் 500 ஓட்டில் கருணாநிதி எம்ஜிஆர் இருக்கும்போது 500 ஓட்டு தோத்துட்டு அப்புறம் 500 ஓட்டில் ஜெயிச்சதா எம்ஜிஆர் பெருந்தன்மையாக விட்டார். 1991 ஜெயலலிதா வந்தவுடனே இதே இதில் வந்துக்கிட்டு துறைமுகத்தில் 500 ஓட்டில் ஜெயித்தார். அப்புறம் ராஜினாமா பண்ணிட்டு போனார். ஜெயலலிதாவே அப்படி தான் சொன்னார், இன்னும் தமிழ்நாடு உங்களுக்கு பட்டா போட்டு கொடுக்குற மாதிரி, நாங்கள் இருக்கும் வரை ஹிந்தி வராது. என்னையா நீங்கள் இருக்கிற, நீ பூரா கள்ள ஓட்டை போட்டுட்டு ஆட்சிக்கு வந்துட்டு இவங்க என்னமோ செல்வாக்கு இருக்கிற மாதிரி, நாங்கள் இருக்கும் வரை, அது மாதிரி நாங்கள் இருக்கும் வரை காவி கொடி இங்கே பறக்காது. அது மாதிரி அப்போ என்னென்னா தமிழ்நாடு உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்தாச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு வர உங்களுடைய காவி கொடி ஒருபோதும் இங்கே பறக்காது. இந்த கருப்பு கலரில் சொந்தமாக்கின மாதிரி, தமிழ்நாட்டை சொந்தமாக்கின மாதிரி, கருப்பு கலர் இவங்களுக்கு சொந்தமாக. கருப்பு கலர் தினமும் பார்த்தீங்கன்னா வக்கீலுங்க பூரா கருப்பு கொட்டு தான் போட்டு போகிறாங்க. அது என்ன திராவிடத்துக்கு சொந்தமாக? என்னமோ அந்த காலத்தில் போட்டிங்க கருப்பு. இஸ்லாமிய பெண்கள்லாம் பரதா கருப்பு கலரில் தான் போடுவாங்க. இவர் கருப்பு சட்டை போட்டாராம், அது அவங்க கலராம், இது பண்ணிட்டாராம், ஜெயிச்சிட்டா இதை மசோதாவை தோற்கடித்து விட்டாராம். வெடிச்சிட்டு கருப்பு சட்டையிலேருந்து மாறிவிட்டேன் அப்படின்னு கருப்பு சட்டை உங்களுக்கு சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணாரா.
அதே மாதிரி இந்த சூரியன், அந்த உதய சூரியன் கட்டப்படுற பாடு. சூரியன் வந்து இவங்களுக்கு ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி, இவங்க குடும்ப சின்னமாக. அது மாதிரி கூத்தடிச்சு அந்த இது அவங்க டிவிக்கு சன் டிவின்னு ஒரு சூரியனை வச்சுக்கிறது, கருணாநிதி டிவியில் சூரிய சின்னத்தை, அது மாதிரி எல்லாத்தையுமே உங்களுக்கு சொந்தம் மாதிரி வச்சுக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க. வெடிச்சு கொண்டாடுறாரு. தமிழ்நாட்டுக்கு 20 எம்பியை குட்டிச்சவரை ஆக்கிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக கொண்டாடுங்க. இதில் என்ன இருக்குது? உங்களுக்கு இருக்கிறது 23 தொகுப்பு என்பது. ஏன்னா இந்தியாவே திமுகவை பார்த்து ஆச்சரியத்துடன் பார்க்குதான். என்ன ஆச்சரியம்? 23 எம்பி ஓட்டு போட்டு கவுத்துட்டிங்களா? காங்கிரஸ்காரன் 100 எம்பி போட்டானே, அவனே சொல்லலையே இந்தியா எங்களை பார்த்து இது பண்ணுதுன்னு. வெறும் 23 எம்பியை வச்சுக்கிட்டு சும்மா ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்களா? அடுத்தது என்ன பண்ணி விட்டாருன்னு கேட்டிங்கன்னா, மசோதா 33% மகளிர் மசோதா, அதையும் குட்டிச்சவராக்கிட்டாங்க. அதையும் பாஸ் பண்ண விடலை. அதுக்கும் எதிர்க்கட்சி பூரா ஓட்டு போடல. இவர் ஸ்டாலின் வந்து உங்கள் அண்ணன்கிறார் பெண்களை பார்த்து. இது பெண்களுக்கான அரசுங்கிறார். எதுக்கு எடுத்தாலும் 1000 ரூபா 2000 ரூபா மகளிர் உதவித்தொகை அப்படிங்கிறார். 8000 ரூபா கூப்பன்கிறார், மகளிருக்கு கூப்பன். அவங்ககிட்ட என்ன சொல்கிறாரு? என்ன வேணாலும் வாங்கிக்கோங்க. என்னமோ 8 லட்சம் கொடுத்த மாதிரி 8000 கொடுத்துருவாரான். என்ன வேணாலும் வாங்கிக்கோங்க. உங்கள் வீட்டுக்கார ஆண்கள் சொன்னால் கேட்காதீங்க. அவங்க ஏதாச்சும் சொன்னாங்கன்னா இந்த அண்ணனிடம் வாருங்கள்ங்கிறாரு. அண்ணன்ட்ட வருகிறதா? அண்ணன் தானே வேட்டு வச்சுருக்காரு மகளிருக்கு. மகளிர் 33% வந்திருக்கும். பார்லிமெண்ட்டில் 250 பெண் எம்பிக்கள் வந்திருப்பாங்க. கெடுத்தவர் வேறு. அதை பெருமையாக சொல்கிறார். பெண்களுக்கு வேட்டு வச்சுருக்கீங்களே, அதை சொல்லுங்கள். 33% வேட்டு வச்சுட்டீங்க. இங்கே வந்து எம்எல்ஏ இதுகளெல்லாம் வந்து அதில் ஒரு 33% வந்திருப்பாங்க. அதையும் அதில் வந்து 80 பேராச்சும் எம்எல்ஏ பெண் எம்எல்ஏக்கள் வந்திருப்பாங்க. அதையும் கெடுத்துட்டு அண்ணன்னு பேரை வச்சுக்கிட்டு அண்ணனே உங்கள் தங்கைகளுக்கும் அக்காக்களுக்கும் எவ்வளோ பெரிய துரோகம் செய்திருக்கிறாருங்கிறத மகளிருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற மகளிர் புரிஞ்சுக்கோங்க. சும்மா இந்த 1000 ரூபா 2000 ரூபாய் கொடுத்தாருன்னு ஓட்டு போடாதீங்க. 1000 ரூபா 2000 ரூபாய் எது கொடுத்தாரு? 1000 ரூபா 2000 ரூபா அவர் சொந்த பணத்தில் இருந்தால் கொடுத்தாரு, அரசாங்க பணத்தில் இருந்து. புரிஞ்சுக்கோங்க எப்படிப்பட்ட ஆட்கள், எப்படிப்பட்டவர். இவங்க திராவிட இயக்கம்னு சொல்லுவாங்க. மகளிரை முன்னேற்றுவதற்காகத்தான் இது இருந்ததான். யார்? ஈவேரா சொல்லுவார், பெண்கள் என்ன சம்பளம் வாங்காத வேலைக்காரர்களா அப்படின்னு. பெண்களை முன்னேற்ற வேண்டாமா? கல்வியில் முன்னேற்ற வேண்டாமா? பதவிகளில் அவருக்கு முன்னேற்றம் காண வேண்டாமா? அதனால் பெண்களை வந்து நம்ம முன்னேற்றணுங்கிறாரு ஈவேராவுக்கு ஊர் பூரா சிலையை வச்சுக்கிட்டு ஈவேராவுக்கே வேட்டு வச்சுட்டாங்க. பெண்கள் முன்னேறணும்னு சொன்னதுக்கு ஸ்டாலின் வேட்டு வச்சுட்டாரு. பெருமையாக எப்படி நீங்கள் சொல்லிக்கிறீங்க? உங்கள் அப்பா என்ன சொன்னார் பெண்களுக்கு இதை பற்றி? 1996 உங்கள் அப்பா உள்ளாட்சி அமைப்புகளில் வந்து 33% இடஒதுக்கீடுன்னு கொண்டு வந்தார். கொண்டு வரும்போது உங்கள் அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? இதேபோல் பார்லிமெண்ட்டிலும் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு செய்ய வேண்டும்னு பேசினார். இன்றைக்கி அதே பார்லிமெண்ட்டில் 33% இடஒதுக்கீடு, பெண்களுக்கான இடஒதுக்கீடு வரும்போது உங்கள் அப்பா கனவுக்கு வேட்டு வச்சுட்டு இப்போ மூச்சுக்கு மூச்சு எங்கள் அப்பா அதை செஞ்சார் இதை செஞ்சாருன்னு அர்த்தம். உங்கள் அப்பா கனவுக்கும் வேட்டு வச்சுட்டீங்க. அது பெருமையாக சொல்லிக்கிறதுங்கன்னா என்ன அர்த்தம்? அதனால் ஸ்டாலின் வந்து இது மிகப்பெரிய வெற்றியாக கொண்டாடுவதில் அர்த்தமில்லை. பெண்களுக்கான முன்னேற்றத்தில் தடைக்கற்களை போட்டவர் நீங்கள். பெண் சமுதாயம் எந்த காலத்திலும் உங்களை மன்னிக்காது. நீங்கள் அதை விடுங்க, அந்த 20% இதை விடுங்க. அந்த 20 எம்பியும் கெடுத்துட்டீங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு 20 எம்பி கூட கிடச்சிருக்கோம். அதனால எல்லாம் துரோகம் பண்ணி இருக்கிறீர்கள். துரோகம் பண்ணிவிட்டு அதை வந்து வெற்றி விழாவாக கொண்டாடுகிறார் ஸ்டாலின் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கோங்க.